பழனி சுவாமிக்கு இல்லாத நிர்வாக திறமை பெருமாள் சுவாமிக்கு இருந்தது. ஆனால் அவரது முரட்டு சுபாவத்தால் சில இக்கட்டான நிலைகளும் உருவாயின. பகவானின் தாயார் விருபாட்சி குகையில் தங்குவதற்காக வந்ததில் பெருமாள் சுவாமிக்கு விருப்பமில்லை. அன்னை வந்தவுடனே, இங்கிருந்து போய்விடுங்கள், நீங்கள் இங்கே தங்க முடியாது என்று உரக்க கத்திவிட்டார். மனம் புண்பட்டுப் போன நிலையிலும் அன்னை பெருமாள் சுவாமிக்கு கீழ்ப்படிந்து தன்னிடமிருந்த ஒரே புடவையை கைக்கு அடியில் வைத்துக் கொண்டு திரும்பப் போக எத்தனித்தார். வெளியிலமர்ந்திருந்த பகவான் தாயாரை அன்போடும் ஆதரவோடும் அணுகி, வாருங்கள் அம்மா, யாருக்கு நாம் தேவையில்லையோ அவர்களிடமிருந்து நாம் விலகிச் சென்று விடுவோம் என்று கூறி அவரிடமிருந்த புடவையை தான் வாங்கிக் கொண்டார். தன் தவறை உணர்ந்த பெருமாள் சுவாமி பகவானை நமஸ்கரித்து இருவரும் அங்கேயே தங்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார்.